இந்த வீடியோவில் நாங்கள் 2024 4வது எம்சிக்யூவை பார்ப்போம். இந்த 4வது எம்சிக்யூ நீங்கள் இப்போ அந்த எம்சிக்யூ கேள்வியை திரையில் பார்க்கலாம். அந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்ஸ் y எனும் இரு துணிக்கையினுடைய டி புரோக்ளின் அலைநீளம் முறையே 1 நேனோமீட்டர் 3 நேனோமீட்டர் ஆகும். எக்ஸின் திணிவு வையின் திணிவினையே 3 மடங்கு. எக்ஸ் y ஆகியவற்றுடைய இயக்க பண்பு சக்தி இயக்கப்பாடு சக்தி இடையே உள்ள விகிதம் எக்ஸ்க்கும் வைக்குமான எவ்வளோன்னு பார்க்கணும். நாங்கள் டீப் புரோக்ளினுடைய ஈக்குவேஷனை பார்ப்போம். டீப் புரோக்ளினுடைய ஈக்குவேஷன் வந்து டீப் புரோக்ளினுடைய ஈக்குவேஷன் வந்து அவர் சொன்னது வந்து P = E/C. அதாவது ஒரு அலைநீளத்தில் இருக்கிற துணிக்கையினுடைய அலை வடிவமான ஒரு துணிக்கையா இருந்தது. அது அலை வடிவத்தில் இருக்கிற ஒரு துணிக்கையினுடைய உந்தம் அந்த அலையினுடைய சக்தி, அந்த துணிக்கையில் இருக்கிற சக்திக்கும் அதனுடைய அந்த சக்திக்கும் அந்த அந்த துணிக்கையை இயங்குகிற அந்த போட்டோன் இயங்குகின்ற வேகத்துக்கும் இடையில உள்ள விகிதம் என்று சொல்றாங்க. சரிங்க, ரைட். அப்ப அதை என்ன அடிப்படையா பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, அதாவது இது உந்தம் அந்த அந்த துணிக்கையினுடைய உந்தம் தான் இது பி. சரிதானே? அப்ப இது உந்தம் அந்த துணிக்கையினுடைய சக்தி கீழ் அந்த துணிக்கு இயங்குகிற வேகம். அப்ப இங்க நாங்க அலைன்னு சொல்ல போறது ஒளி தானே. ஆகவே நேரவே நாங்கள் ஒளியின் வேகம் மட்டும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் டி புரோக்ளின் வந்து சொல்ற சமன்பாடு. இப்போ ஏற்கனவே எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் தெரியும். இதை விட பிளாங்க்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறது. இந்த அடிப்படையில் E = HF என்று சொல்லியிருக்கு ஒரு சமன்பாடு தெரியும். அப்ப இது எங்களுக்கு தந்த தரவுகள்ல 2 தரவுகள் எங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து இந்த துணிக்கையில், அதாவது எக்ஸ் y என்ற துணிக்கையினுடைய அலைநீளங்கள் எங்களுக்கு தெரியும். அலைநீளம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா எக்ஸிட அலைநீளம் வந்து 1 நேனோமீட்டர், வைட அலைநீளம் வந்து 3 நேனோமீட்டர். அதோட இதனுடைய திணிவினுடைய விகிதம் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, அதாவது எக்ஸின் திணிவு, வையின் திணிவின் 3 மடங்கு. அப்ப எக்ஸின் திணிவு வந்து நான் ஒரு எக்ஸின் திணிவை வையின் திணிவை எம் எடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா, இல்லாட்டி வையின் திணிவை எக்ஸ் எடுத்தேன்னா இது 3x இருக்கும். எக்ஸ் திணிவு 3x இருக்கும். 2 தடவை தான் இருக்கு. அப்ப நாங்க எப்படி இருந்தாலும் 2 தடவை என்ற அடிப்படையில தான் நாங்க இதுக்குரிய இது எடுக்கணும். அதன் அடிப்படையில் இன்னொரு இயக்கப்பாடு சக்தி சொன்னா E = K கைனடிக் எனர்ஜி வந்து 12 mv² தான் ஒரு துணிக்கைக்கு தரப்படும். இப்ப இது ரெண்டையும் நாங்க இது எங்களுக்கு தெரியும். இந்த V இது சார்பாக கணிக்க வேணும். அப்ப இதை எப்படி எடுக்கலாம்னு சொன்னா, முதல்லமா எங்களுக்கு MV அதாவது உந்த மாற்றம், அதாவது இங்கிருந்து நாங்க எடுக்கிறோம் உந்த மாற்றம், அதாவது உந்தம் மாற்றம் சொல்லல உந்தம். இந்த க்கு பதிலாக நான் HF போடுறேன் ஓவர் C என்று போடுறேன். அப்ப எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு தெரியும். C = H தெரியும். ஒரு அலையினுடைய அலை வேகம் வந்து அலைநீளம் அதனுடைய மீட்டர்ல வரும். இது 3 சேர்த்தோம்னா இந்த எங்களுக்கு அதாவது சிஓவை, அதாவது எப்படி பாருங்க, COF வந்து எங்களுக்கு லம்டா தரும். அதே தலைகளா பார்த்தோம்னா F/λன்னு பார்த்தோம்னா, அதாவது F/C வந்து 1/λன்னு தரப்படும். இந்த அடிப்படையில் இங்க எடுத்த முடிச்சுன்னா V = இதுக்கு பதிலாக நாங்க H/λன்னு போடலாம். அப்ப நாங்க இதுல இருந்து ஒரு சமன்பாடை எடுத்துட்டோம். இதை எடுத்ததுக்கு பிறகு நாங்க இதை கொண்டு போறோம் எங்கன்னு சொல்லிட்டோம்னா வியோட சமன்பாடு. V = என்னவா இருக்கும்? H/λm என்று வருது. சரியா? அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம், நேரடியாக இங்க மேல இருக்கிற கைனடிக் எனர்ஜியோட சம்பந்தப்படுத்தணும்னா Ex இருந்தேன்டா முதல்ல எழுதலாம். 12 எம்முக்கு பதிலாக M போடுவோம். எங்களுக்கு அங்கே M சொல்லி தந்திருக்காங்களா, அதை எடுக்கலாம். அப்படியே ரைட் 3x என்று பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா அதுக்கு பிறகு விக்கு பதிலாக இங்க இருந்து இதில் உள்ளதை எடுத்துப்போம். அப்ப H வர்க்கம்
லம்டா எங்களுக்கு தெரியும் தந்திருக்காங்க ஒன்றின் வர்க்கம் நெனோலியருக்கு வெட்டுப்படட்டும். எம் வந்து திருப்பியும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போகுது? எம்என் வந்து 3 வர்க்கம் எக்ஸின் வர்க்கம். ஏன் இங்க 3m சொல்லி சொன்னா எங்களுக்கு இந்த 3m இது வர்க்கிக்கோணம். இங்க வி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வர்க்கிக்கோணம். வர்க்கிச்சம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு என்ன வரும்? நேரடியாக இப்படி ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இது எக்ஸுக்குரிய கோவை. இதே இது விகிதம் தானே கேட்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் அடுத்த விகிதத்தை பார்ப்போம். இதனுடைய அமைப்புல இ y என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஹாஃப் வைக்கு பிரதிடுவோம். வைட திணிவு வந்து எங்களுக்கு நேரத்துடைய எக்ஸ்டெண்ட் தெரியும். அதாவது எக்ஸ்டெண்ட் தெரியும். அதாவது இந்த இதில் எக்ஸ்டெண்ட் எங்களுக்கு தெரியும் வைட திணிவு. ரைட், அப்போ வைட திணிவு வந்து எக்ஸ்டெண்ட் தெரியும். ஆகவே அந்த எக்ஸை நாங்கள் இதில் போடுவோம். எக்ஸை போடுவோம். புறவை பார்த்தோம்னு சொன்னால் இது பெருக்கல் அடையாளம், இது எக்ஸ், இது பெருக்கல் அடையாளம், இது ஹெச் இந்த வர்க்கம் தான். இதில் வந்து எனக்கு போகிறோம், இது லம்டா வரணும். அப்போ லம்டா எங்களுக்கு வைண்ட லம்டா தெரியும், 3 தெரியும். அப்போ லம்டா இங்கே எல்லாமே வர்க்கத்தில் போகணும். தர பிறகு திணிவு வந்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் வருது. அப்போ எக்ஸ் இந்த வர்க்கம் வந்து வரும். இப்போ இதிலிருந்து சில விடயங்களை நாங்கள் இல்லாமல் பண்ணலாம். இந்த எக்ஸ் இந்த வர்க்கம், இது 2 வர்க்கம், ஹெச் ஸ்கொயர்ட வர்க்கம், இங்கே இருக்கிற எக்ஸ் இந்த வர்க்கம், இந்த ஹாஃப், இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சுருக்கி கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு சுருக்கால் பெருமானம் வந்து பொதுவாக இதில் மிச்சமாவாருன்னு சொன்னால் இந்த எக்ஸ் போயிடும். அப்போ இதில் ஒரு 3 மிஞ்சும், இந்த பக்கத்தால் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு கீழே வந்து இதோட கீழே வந்து இது இதில் இதையும் வெட்டினோம்னு சொன்னால் இது 9 வரும். பிறகு இந்த அமைப்பு எழுதுவோம். அப்போ இதில் இருக்கிற எக்ஸ் போயிருந்தானே, அப்போ இதில் வந்து என்ன இருக்க போது? மேல் பக்கமாக 1 தான், எச்சும் வெட்டுப்படம் 1 வரும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வெட்டுப்பட்டுரும். இந்த 9 தான் இருக்க போகுது, இங்கே 9. இப்போ இதை நாங்கள் நேரடியாக சுருக்கணும்னு சொன்னால் இஎக்ஸ் சிங்கிள் இவை வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்? மேலே 1 வெட்டினா இது இதுவும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டுன்னு சொன்னால் 3 கீழ் 1 வரும். அப்போ இது எக்ஸுக்கும் வைக்கும் என்று பார்த்தோம்னா நேரடியாக 3க்கு 1 விடை வரும். இதில் விகிதம் முக்கியமாக பார்க்கணும், கவனமாக பார்த்தா தான் சரி. இதில் 1 எங்களுக்கு விடை வரும். இந்த விடை வந்து 1 வந்து எங்களுக்கு 4ஆவதாக இருக்குது. அதாவது 3க்கு 1 விடை வந்து 4ஆவதாக இருக்கு. அப்போ விடை வந்து 4ஆவது விடையாக இருக்கும்.